பேசின நிக்கில் முருகன் பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்கிட்டருந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்புலன்னு தெரில. வாட்ஸ்அப் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்குது. பிஆர்ஓ எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும், ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர். இன்றும் அவர் காட்டிய வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றும் எங்கள் முன்னவன், சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு நிகில் முருகன் அவர்களை கெவி டீமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பெரிய ஜாம்பான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம், புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் சப்போர்ட் பண்ணுனார். எங்கள் யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சொல்லும்போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும்போது, ஆமாம் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால் அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான், நான் உள்ளிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டோம், வரேன்னு உடனே மெசேஜில் அனுப்பிச்சார். ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு. நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது. டிஓபி ஒரு விஷயம் சொன்னார், எங்கள் யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் இசையமைப்பாளர் சொன்னார், ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன நேரம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாரான்றது நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. அப்புறம் கணேஷ் சார் சொன்னார், இங்கே நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டேன், இங்கே யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னார். இதில் ஒரு விஷயம் எனக்கும் அது நடந்தது. நான் சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்டு போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்தித்து வாய்ப்பு கேட்டும்போது ஒரு 20 நிமிஷம் பேசினார். பேசும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றீங்களே, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்குறதில்ல. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி என்கிட்ட திறமை இருக்குது, நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன், எனக்கு கொடுத்தாங்க. அதனால் கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார், 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளி தான் போயிருக்குது தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம் என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனால் விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னார். அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கெவி படம் திரு அமீர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஆர்ஓ நிக்கில் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மலை கிராமங்களில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் நோய்வாய்ப்பட்டவங்களை தோளில் சுமந்துட்டு போனாங்க, டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை, உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கெவி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்களில் தொடரக்கூடாது. சரியான